நம்ம வந்து பார்த்து டியூட்டி எடுத்தாச்சுங்க. என்ன டியூட்டி எடுத்திருக்கோம் நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலல் தாங்க எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஓலல் தாங்க எடுத்திருக்கோம். சிறுவாபுரி போயிட்டு வர மாதிரி லொகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம லொகேஷன்ல இருந்து கஸ்டமர் லொகேஷன் 3 கிலோமீட்டர் காமிச்சது. சரி ஓகே அப்படியே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு கஸ்டமர் பிளேஸ் கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 3 கிலோமீட்டர் காமிச்சதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் காமிச்சது. கஸ்டமர் தர 2:30 தான் கிளம்ப போகிறாங்களாம். 2:33 தாங்க நம்ம ரீச் ஆகும் காட்டுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். பேக்கேஜ் மாதிரி தாங்க போடணும். இது மாதிரி கிட்டத்தில் பேக்கேஜ் மாதிரி போடணும். ஆனால் பட் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஸ்டேஷன் அப் அண்ட் டவுன் டேரிஃப் போடுவாங்க. அது அப் அண்ட் டவுன் மாதிரி போட்டிருக்காங்க டியூட்டி. சரி ஓகேங்க. ஏன்னா ஒரு சின்ன டியூட்டி மூவ் பண்ணுற பட்சத்தில் பெரிய டியூட்டி வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால எடுத்தாச்சு. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் காமிச்சிருந்ததுங்க. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2:28 ஆகுதுங்க. நம்ம வந்து ட்ரிப்பு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு மைனஸ் பண்ணிடலாங்க. ஜம்முன்னு மைனஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். சிறுவாபுரி சனிக்கிழமை ஃபேமஸ் தாங்க. செவ்வாய்க்கிழமை ஃபேமஸ், சனிக்கிழமை ஃபேமஸ் நினைக்கிறேங்க சிறுவாபுரி. சிறுவாபுரி என்ன பார்த்தீங்கன்னா முருகர் டெம்பிள் தாங்க. சென்னையில் நிறைய மேக்ஸிமம் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவாங்க. நல்லா இருக்கும். சின்ன வில்லேஜில் தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குங்க கோவில் வந்து. சின்ன கோவில் தான், ஆனால் பெட்டராக நல்ல ஃபேமஸான கோவிலுங்க. நிறைய புக்கிங் வருங்க. பேக்கேஜில் வருவாங்க. பேக்கேஜில் ஓலாலையும் பார்த்தீங்கன்னா வரும், ஊபர்லேயும் வருங்க. சிறுவாபுரி போயிட்டு வர மாதிரி இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் எடுத்திருக்கோம். நான் பேக்கேஜ் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க இது மாதிரி ரவுண்ட் ட்ரிப்பு. இது மாதிரி ரவுண்ட் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் எடுத்திருக்கோம். ஸ்ரீ சிட்டி கூட எடுத்திருக்கோங்க. ஸ்ரீ சிட்டி எடுத்திருக்கோம். இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கோம். ஆனால் முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் லோக்கல் எடுத்துருக்கோங்க. அப் அண்ட் டவுனே பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் தாங்க வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப் அண்ட் டவுன் 79 கிலோமீட்டர் வரை போட்டிருக்காங்க. 79 கிலோமீட்டர் தான் 80 கிலோமீட்டர் தான் தெரியலைங்க. ரொம்ப கம்மியாக தாங்க போட்டிருக்காங்க. 4 ஹவர் ரிட்டர்ன் வர மாதிரி போட்டிருக்காங்க. 4 ஹவர் ரிட்டர்ன் வர மாதிரி போட்டிருக்காங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஹவர் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓலை பொறுத்திருக்கு அதுதாங்க. எக்ஸ்ட்ரா ஹவருக்கு தனியாக சார்ஜ் இருங்க. நம்ம அதே சப்போஸ் ரவுண்ட் ட்ரிப் நார்மலாக ஒரு ட்ராவல்ஸில் போகிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஹவராக சார்ஜ் ஆகாது. வெயிட் பண்ணால் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுங்க. சப்போஸ் அந்த வேலைங்க வெயிட் பண்ணுற பட்சத்தில் அவருக்கு 100, 150 இந்த மாதிரி தருவாங்க. மிச்சப்படி நீங்கள் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணி மறுநாள் கஷ்டம் பிக் பண்ணுறது அதெல்லாம் வராதுங்க. அது மறுநாள் 250 கிலோமீட்டர் கவரேஜ் அது மாதிரி தான் வரும் ரவுண்ட் ட்ரிப் பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி டியூட்டி எடுத்திங்கன்னா இன்றைக்கி 250 கிலோமீட்டர் கவரேஜ். நாளைக்கு கூப்பிட்டு கஷ்டம் பற்றி நாளைக்கு 200 கிலோமீட்டர் கவரேஜுங்க. 3 கிலோமீட்டர் ஓடாதுன்ற பட்சத்தில் பெட்டர். சப்போஸ் கிலோமீட்டர் இன்றைக்கி நாளைக்கு இங்கேருந்து 200 கிலோமீட்டர் போகிறாங்க, திருப்பி அங்கேருந்து 200 கிலோமீட்டர் வராங்க, 500 கிலோமீட்டர் வராங்கன்னா அது வந்து அந்த கணக்கில் ஆட் ஆகிடுங்க. இன்றைக்கி 200 கிலோமீட்டர் ஓட்டுறோம், நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓட்டுறோம்னா அது வந்து அதில் ஆட் ஆகிடும். இன்றைக்கி ஒரு 500 டிரைவர் போட்டால் நாளைக்கு ஒரு டிரைவர் 500 போட்டா 500 தருவாங்க. சில பேர் 400 தருவாங்க. ஒரு மாதிரிங்க. சில டைம் 300 சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 500 தாங்க வரணும் கம்பல்சரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் இப்போ ரொம்ப அதிகங்க. இப்போ டிரைவர் போட்டால் அந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபுட் சார்ஜ் இருக்குது, எக்ஸட்ரா ஏதாவது பார்த்து தாங்க. ஃபுட்டு ஒரு வேலைக்கு சாப்பிட்டா 100 ரூபா கம்பல்சரி வந்துடுதுங்க எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வரும். கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க, கஸ்டமர் பண்ணி பேசிடலாங்க. ஹலோ, சொல்லுங்கள் மேம். கிட்ட வந்துட்டேன் மேம். ஒரு 2 மினிட்ஸ் காட்டுது, வந்துட்டுருக்கேன். கிட்ட வந்துட்டேன். ஓகே மேம். ஒயிட் கலர் வண்டி. புரியலைங்க மேம். கல்யாண மண்டபத்தில் பஸ் ஸ்டாண்டு. ஓகே. சரி ஓகே. நீங்கள் வந்துடுங்க. நான் கரெக்டாக 1 மினிட் ஒரு 2 மினிட்ஸ் ரீச் ஆகிடும். வந்துடுங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகேங்க. அதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா, அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மண்டபம் இருக்குங்களா, அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வண்டி போக முடியாது போல இருக்குது. அதனால் அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்க போல இருக்குது. அது மாதிரி கூட இருக்கலாம். அதனால் கஸ்டமர் சொல்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு நிற்க வச்சிடலாங்க. ஜம்மு நிற்க வச்சுட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பரவ வேண்டியது ஃபேமிலிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2:31 ஆகுது. கஸ்டமரை பிக்கப் பண்ணி அப் அண்ட் டவுன் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சுனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 o'clock ஆகிட்டு நினைக்கிறேங்க டியூட்டி என் பண்ணேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் வந்து நம்ம பிக்கப் பண்ண பார்க்கலாம். நம்ம ட்ரிப்பை மேனேஜ் பண்ணிடலாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு, ட்ரிப்பை மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே ஃபேமிலிஸ், அதை நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதா. அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் புதுசாக வந்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஒருத்தர் ஆகிடுங்க. அப்போ தாங்க மேலே நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஒருத்தர் ஆகிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் நீங்கள் லைக் ஒன்று போடுற ஃபேமிலிஸ். அதாவது காரை பற்றி ட்ராவல்ஸ் பற்றி பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடியோ கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம தமிழ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக கண்டு போகிறோம் ஃபேமிலிஸ். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜம்மு வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி தாங்க. சிறுவாபுரி முருகன் டெம்பிள் தாங்க இருக்கும். வாவ் சூப்பராக இருக்குங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்க்க பக்கத்து தென்னமரம் 2 தென்னமரம், இந்த சைடு 2 தென்னமரம் தான் சூப்பராக இருக்கும். வாவ் வேறு லெவலில் இருக்குங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:56 ஆகுதுங்க. 37 கிலோமீட்டர் வந்துருக்கும். கரெக்டாக கஸ்டமர் லொக்கேஷன் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour பக்கம் ஆகிட்டு எங்கள் கஸ்டமர் வரதுக்கு வந்தோடனே பிக்கப் பண்ண அடிச்சு நம்ம பார்க்க வேண்டியது ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம செலவு நிற்க வச்சிடலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்க்கிங் இருக்குங்க.
எங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரண்ட்டில் வரணுங்க. ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் இருக்காங்க, பிரச்சனை நீங்கள் சப்போஸ் நீங்கள் வண்டி வர பட்சம் ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் போட்டுலாங்க. நீங்கள் நடந்து வண்டியில் வந்தாலும் வண்டி 2 வீலர் வந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் பார்க்கிங் பண்ணலாங்க. பஸ்ஸு கூட பார்க்கிங் அவைலபிளாக தாங்க இருக்குது. அது ஆப்போசிட்டில் பார்க்கிங் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காரில் பார்க்கிங் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்குங்க. 20 ருபீஸா 30 ருபீஸ் சம்திங் அமௌண்ட் வாங்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜில் விளையிற நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் வருவாங்க. நல்லா இருக்குங்க, பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்போஸ் வந்து 2% கண்டிப்பாக வாங்கலாங்க. வெள்ளிக்கிழங்கு, வேர்க்கடலை, பப்பாளி பழம் பக்கத்தில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கொய்யா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பக்கத்தில் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறதுங்க. நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கிடைக்குங்க. காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா நினைக்கிறேங்க. அதில் போர்டில் போட்டுருப்பாருங்க, தெரிஞ்சுங்களா? இதுதான் லெஃப்ட் கார் பார்க்கிங். சப்போஸ் நம்ம ஆல்ரெடி பஸ் என்னடா இது ரைட்டில் பார்க்கிங் வந்து சம்திங், ஓ மை காட், ரைட் சைடு பார்க்கிங் இந்த இது மாதிரி வந்த மாதிரி பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தா பார்க்கிங் காணுங்க. பஸ்ஸும் உள்ளே நிற்க வைக்கலாம் போலங்க. பஸ்ஸு வேன் எல்லாமே உள்ளே நிற்க வைக்கலாம் போல இருக்குது. பார்க்கிங் வந்து 10 ருபீஸுங்க. பக்கத்தில் அந்த இது பில்லரில் இருக்கு பாருங்க, கார் கட்டணம் 10 அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 10 ரூபாங்க. காருக்கு 10 ரூபா, பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும் நினைக்கிறேங்க. ஒரு ரேட் வரும். உள்ள 2 வீலர் பார்க்கிங் இருக்கான்னு தெரியலைங்க. சம்திங் ஃப்ரண்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ணா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போங்க. ஓகே, அவர் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருங்க. நம்ம அடிச்சு ரெண்டுமே ஃப்ரெண்ட் நிற்க வேண்டியதாங்க. இடம் ஃப்ரீயாக இருக்கா பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் இடம் ஃப்ரீயாக இருக்கா? அப்பா ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கிங்கு. வெளியே பார்க்க அந்த அளவுக்கு தெரியல, உள்ளே ஃபுல்லாக இருக்குது. வேன்லாம் வந்துருக்கு. நிறைய கோவிலுக்கு போகிறோம் வந்திருக்காங்க. ஆமாங்க, ஓம் சக்தி கோவிலுக்கு போகிறோம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குங்க. இல்லைன்ற பட்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலுக்கு போகிற வேன்லாம் நிறைய இருக்கு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி கோவில்லாம் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிறுவாபுரி கோவில் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் சிறுவாபுரி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான கோவில் தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியுங்க சிறுவாபுரி கோவில். அதனால் நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து நார்த் இந்தியன் கஸ்டமருங்க. நார்த் இந்தியன் கஸ்டமருக்கு நம்ம சிறுவாபுரி டெம்பிள் பற்றி தெரிஞ்சிருக்குங்க. அதனால் வந்திருக்காங்க. பரவாயில்லைங்க, நார்த் இந்தியன் கஸ்டமர் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. இங்கே ஃபுல்லாக இருக்குங்க. உள்ள பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. பரவாயில்லைங்க, ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா எங்கே இது கரெக்டாக பார்க்கிங்கில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. பரவாயில்லைங்க, நல்ல விஷயங்க. பார்க்கிங் வந்து இந்த வேன் பண்ணிக்க வச்சிடலாமா? வேன் பண்ணிக்க வச்சிடலாங்க. இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நிற்க வச்சுருவாங்க செல்லக்குட்டியை. ஏன்னா அந்த சைடு போனால் ஃபுல்லாக இடமே இல்லை. அதனால் இந்த இடத்துல நிற்க வச்சிடலாங்க. அப்படியே இப்படி வேஸ்ட் நிற்க வச்சிடலாங்க. எப்படி வேன் எடுத்தாலும் ஃப்ரண்ட்டில் எடுப்பார்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நிற்க வச்சுட்டா ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சாலும் நம்ம பின்னாடி நிற்க வச்சுருவோங்க. ஓகேங்க, ஃபுல்லாக பின்னாடி நிற்க வச்சாச்சு. நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறது பெட்டராக இருக்குங்க. பின்னாடி செக் பண்ணி பார்த்துலாங்க. கோவத்தில் இருக்குது இன்னும். ஓ மை காட், இன்னொரு போகலாமோ? இன்னும் கொஞ்சம் போகலாங்க. சரி ஓகேங்க, இன்னும் லைட்டாக பின்னாடி போகலாங்க. ஓகேங்க, இன்னும் லைட்டாக பின்னாடி போயாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம செலவுடி நிற்க வச்சிடும். நிற்க வச்சு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் போக வேண்டிய ஃபேமிலிஸ். கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா சேம் கஸ்டமர் பிக்கப் பண்ண லொக்கேஷன் ட்ராப் பண்ணியாச்சுங்க. என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:24 ஆகுதுங்க. 6:24 ஆகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் ஓடிருங்க. எவ்வளோ அமௌண்ட் ஓலா நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓலா வாங்கினது கஸ்டமர் வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1469 ரூபா வாங்கியிருக்காங்க. ஓலாவில் நமக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு செக் பண்ணிக்கலாங்க. கஸ்டமர் ஸ்டார் கொடுத்துடலாம். ஸ்டார் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ இது கனெக்ட் கொடுத்தாச்சுங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. நமக்கு ஓலா கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே கார்டு ஃபோட்டோ கேட்குதுங்க, இருங்க செக் பண்ணுறோம். ஓகே, அண்ணா வராரு. ஃபோட்டோ கொடுத்துடலாங்க. ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ ஓலா கொடுக்குறாங்க செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஃபுல்லாக நெட் பேடாக இருக்குங்க. ஓகேங்க, ஃபோட்டோ கொடுத்தாச்சு. ஃபோட்டோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முடிந்தது அதை கொடுத்துடலாங்க. கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ வெளியே வந்துடலாங்க. இப்போ வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஓலான்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. நமக்கு ஓலா கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1278 ரூபா கொடுத்துருக்காங்க. 1278 ரூபா. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மிங்க. இந்த அமௌண்ட் நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த மாதிரி டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்ல டியூட்டியை பார்த்து எடுக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் 100 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா சுட்டி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டிய பண்ணுறாங்க. ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சோடனே ரூமுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்து டியூட்டி வர மாதிரி தெரியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து ஃபுல்லாக பேக்கேஜ் மட்டும் தாங்க பார்த்தோம். நம்ம இது மாதிரி அட்வான்ஸ் டியூட்டி ஓட்டுவோம். அட்வான்ஸ் டியூட்டி ஓட்டுறா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேக்கேஜ் வரும், எடுத்து ஓட்டுவோம். இப்போ பேக்கேஜ் வெயிட் பண்ணி பார்க்குற பேக்கேஜ் வர மாட்டேங்க. ஆனால் கோஷனா டியூட்டி நிறைய வருது. ஏன் வெற்றி கோஷனா டியூட்டி நிறைய வருது நிறைய யோசனை வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஷனா டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. அதிகமாக ஏன் ஓட்ட ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாக இருக்குன்ட்டு கோஷனா டியூட்டி ஓட்ட ஆரம்பிச்சோம், பிரீமியம் டியூட்டி ஓட்ட ஆரம்பிச்சோம். அதுலேருந்து அவங்க கெஸ்ஸிங் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்ல எப்படி நம்ம ஒரு வீடியோ லைக் பண்ணா நெக்ஸ்ட் அதை பற்றி ஒரு வீடியோ வருமோ அதே மாதிரி தாங்க நம்ம சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஊபர்லிங்க நம்ம எந்த மாதிரி டியூட்டி எடுக்கிறோமோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டியூட்டி தர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோ டியூட்டி பிரீமியம் டியூட்டி எடுக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோ டியூட்டி பிரீமியம் டியூட்டி தாங்க வருது. ஆனால் என்னடா இது அப்படின்ற ஆயிடுச்சு. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்த்தோம், டியூட்டி நெக்ஸ்ட் டியூட்டி வர மாதிரி தெரியல. சரி ஓகே
நம்ம இதுக்கப்புறம் ஓட்டுறது வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலவு நிற்க வச்சுட்டு ஜம்மு நம்ம ரெஸ்ட் எடுக்க போயிடும் ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா டியூட்டி கொஞ்சம் டல்லான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மந்த் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா மந்த் 1ல இருந்து மந்த் 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜ் நல்ல டியூட்டிலாம் வருங்க. அந்த 20க்கு மேலே அந்த 10 days இருக்குங்க, லாஸ்ட் 10 days அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும், கொஞ்சம் ரேராக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வரும் நிறைய. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒர்க் நிறைய நடக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நிறைய வரும். அப்போ லாஸ்ட் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுங்க வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூட்டி வர மாதிரி தெரியல. சரி ஓகே இதுக்கப்புறம் இது பணத்தை ட்ரை பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்துட்டு ஃபேமிலிஸ். ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு பார்த்தீங்கன்னா போயிட்டு சரி ஓகே இருக்கிற சின்ன ஒர்க்லாம் முடிக்கலாம், சின்ன ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது ஃபேமிலிஸ். சரி ஓகே அப்படின்னு ஜம்மு வந்தாச்சு. இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா தப்பு பண்ணுறோம், பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2-3 நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லாம விட்டு ஃபேமிலிஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிஸ் என்னென்ன கமெண்ட் கேட்குறீங்களோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃபேமிலிஸ். என்னென்ன கமெண்ட் கேட்டிருக்காங்க நம்ம ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாங்க. நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன கமெண்ட் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 2-3 வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் ஃபேமிலிஸ். 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை போடல. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது எடுத்து வச்சிருக்கோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் ஃபேமிலிஸ் என்னென்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னு. ஒரு வீடியோ ஒரு கமெண்ட்டாக கேட்டால் மொத்தம் 4 கமெண்ட் 5 கமெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு கமெண்ட் படிச்சிடலாம் ஃபேமிலிஸ். ஒரு 4 கமெண்ட் பக்கம் வந்திருக்கு. என்னென்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எடுத்திருந்தேன் 8 hour பேக்கேஜ் அப்படின்னு ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. 8 hour பேக்கேஜ் எடுத்திருந்தாங்களாம். ஆனால் அவர் ஓட்டின வண்டி பார்த்தீங்கன்னா 11 hour பேக்கேஜ் ஓடிச்சுலாம். அதாவது 8 hour பேக்கேஜ் எடுத்திருக்காரு, 11 hour பேக்கேஜாக ஓட்டி இருக்கு. 160 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி இருக்காரு. ஓடாமட்டில் 160 கிலோமீட்டர் வந்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊபர் அந்த 160 கிலோமீட்டர் ஆட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 11 hours ஆட இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 8 hours புக் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 8 hours புக் பண்ணாங்கன்னா அந்த 8 hours தான் அமௌண்ட் அதிகமாக வரும். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300, 280, 270 இந்த மாதிரி வருதுன்ற பட்சத்தில் அவரில் அங்கே அதிகமாக வரும். அவரில் அதிகமாக வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் போது நமக்கு இன்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 hour புக்கிங் எடுத்து அந்த 8 hour நல்லா பெட்டராக இதுவாகும். அதுக்கு மேலே 1 hour போகும்போது அப்போ தாங்க அதில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2.70 அப்படின்னு கால்குலேஷன் பண்ணுவாங்க. ₹2.70 கால்குலேஷன் பண்ணும்போது அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 minutes வருங்க. 1 hour 60 minutesங்களா. இப்போ 60 minutes இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.70 வச்சுக்கலாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 hourக்கு ₹160 தாங்க வரும். தெரியுதுங்களா. அது பார்த்தீங்கன்னா 16 minutes ₹1.70. அது பார்த்தீங்கன்னா 1.70 பைசா. பார்த்தீங்கன்னா ₹2.70 எப்படி சொல்றது 70 பைசா தருவாங்க. இந்த மாதிரி தான் ஆட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹160 வரும். நமக்கு ₹300 எங்கே இருக்குது, ₹160 எங்கே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் 8 hour பேக்கேஜ் இருந்தார். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 4 hours ஆயிடுச்சு. அந்த 4 hours பார்த்தீங்கன்னா 160, 320 வந்து பார்த்தீங்கன்னா 640 அந்த மாதிரி தாங்க வரும் அமௌண்ட்டு. இப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம அமௌண்ட் கம்மியாக வரும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்திருந்தாவே நம்ம 4 hour பதில் 2 hourக்கே அந்த அமௌண்ட் வந்துருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கேஜ் வந்து இந்த 8 hour 10 10 hour 12 hour இந்த மாதிரி புக்கிங் போடுவாங்க கஸ்டமர். இந்த மாதிரி பேக்கேஜ் எடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கிலோமீட்டரும் ஓடுது ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் வருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் தனியாக எடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த 8 hourக்கு ஒரு 3000 புக் பண்ணிட்டு அந்த 3000 தனியாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த 8 hourக்கு எவ்வளோ கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கவரேஜ்ங்களா 100 கிலோமீட்டர் தனியாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே வர கிலோமீட்டர் இப்போ 8 hourக்கு 100 கிலோமீட்டர் கவரேஜ் 8 hour இந்த 8 hour எடுத்துருவாங்க. இந்த 100 கிலோமீட்டர் எடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 hour ஓட்டிங்க எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அவர் நிமிஷம் வருதுங்க அவர் வருதுங்க. அந்த அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160, 320. இந்த எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு ₹17. ஒரு கிலோமீட்டருக்கு ₹17. 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 170. 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 340 ஆட் பண்ணி அது ஒரு 340 இது ஒரு 340 இருக்குங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னேன் சாரிங்க 160 320ங்களா 320 இது ஒரு 320 சொன்னாலும் ஆமாங்க 160 + ஒரு 300 இது வந்து 340. அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சம்திங் மறந்துட்டேங்க சாரிங்க 1 செகண்ட்ங்க. 160 சம்திங் எவ்வளோ சொன்னேங்க 1 செகண்ட்ங்க. 1 hourக்கு அது வந்துட்டு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா 160 ஓகேங்க. அது வந்து ஒரு 320ங்க. அது ஒரு 320 இது ஒரு 340 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 660 சம்திங் நமக்கு ஆட் ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் ஃபேமிலிஸ் ஆட் ஆகும். அதனால் சப்போஸ் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வர மாதிரி எடுத்துங்க ஃபேமிலிஸ். அதிகம் வர மாதிரி எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இதுதான் உங்களுக்கு பரவாயில்லைங்க ஃபேமிலிஸ். ஒரு 8 hour பேக்கேஜாக கிடைச்சது. சில டைம் என்ன பண்ணுவாங்க நிறைய கஷ்டம் பார்த்தீங்கன்னா வேறு அப்பு மட்டும் போட்டுருவாங்க. இங்கேருந்து மகாபலிபுரம் 50 கிலோமீட்டர் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ 100 கிலோமீட்டர் கணக்கு வந்து அந்த 100 கிலோமீட்டர் கணக்கு போட்டுருவாங்க சில பேர்.
அந்த மாதிரி கணக்கு போட்டு 10 பேக்கேஜ் போட்டுருவாங்க. சில பேர் வந்து 5 பேக்கேஜ் மட்டும் போட்டுருவாங்க. 5 பேக்கேஜ் மட்டும் போட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. இப்போ அவர் கணக்கு போட்டுருவாங்க. 50 கிலோமீட்டர் வருது, அந்த கிலோமீட்டர் கணக்கு போட மாட்டாங்க. சில பேர் கிலோமீட்டர் கணக்கு போட்டால் நம்ம பெட்டராக இருந்துரும். சில பேர் என்ன பண்ண கிலோமீட்டர் கணக்கு போடாமல் வெறும் அப்பு மட்டும் 5 ஹவர் ஆகுதுங்களா, போயிட்டு வரதுக்கு போகிறதுக்கு ஒரு 2 ஹவர், அங்கே ஒரு 1 ஹவர், திருப்பி வரதுக்கு ஒரு 2 ஹவர், அப்போ மொத்தம் 5 ஹவர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. ஆனால் அப் அண்ட் டவுன் போய்ட்டு நம்ம லாஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர் சொல்லுங்க சார், இந்த மாதிரி போடுங்க சார், இந்த மாதிரி போட்டால் சார் எனக்கு கரெக்டாக அமௌண்ட் வரும், இல்லை இந்த அமௌண்ட் வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூஸ் பண்ணிங்க ஃபேமிலிஸ். ஓலாவில் வந்து பிரச்சனை இல்லைங்க. ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ரூபா கிலோமீட்டருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறீங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவர் பேக்கேஜ் 250 ரூபானா ஒரு கிலோமீட்டருக்கு 25 ரூபா அந்த மாதிரி கணக்கு பண்ணியே போடுவாங்க. சப்போஸ் இப்போ 2 பேக்கேஜ் கஸ்டமர் போடுறாங்கன்னா 2 பேக்கேஜ் 500 ரூபா ஆகுதுங்களா ஹவரில். அப்படியே சப்போஸ் ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் 25 ரூபா அப்படிங்கிற பண்ணி 22 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா, ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 10 கிலோமீட்டர், ஆனால் இங்கே வந்து ஒரு ஹவருக்கு 15 கிலோமீட்டர். இதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் இது பண்ணுவாங்க, இதில் வந்து டைமிங் இது பண்ணுவாங்க. ஊபர் பற்றி டைமிங்கில் பேக்கேஜ் தான் பெஸ்ட்டு, ஓலா பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் பேக்கேஜ் தான் பெஸ்ட்டுங்க. இதுமாதிரி ஒன்று ஒரு இருக்கு ஃபேமிலிஸ். நீங்கள் முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஓலா எடுத்து இருந்தால் கிலோமீட்டர் அதிகம் போட்டு எடுத்துருங்க, பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சிசிடி வரைக்கும் கூட அப் அண்ட் டவுன் போயிட்டு வருவாங்க பேக்கேஜ் போட்டு. இந்த மாதிரி போகும்போது நமக்கு நல்ல ஒரு ஏன் கிடைக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஊபர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் சிட்டிக்குள்ளே சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டர் கம்மியாக ஓடுங்க, ஆனால் டைம் டக்குன்னு ஓடிடும். அதனால ஊபர் பெட்டருங்க. அதனால ஊபர் பெட்டராக ஏன்னா பார்த்தீங்கன்னா ஊபர் அமௌண்ட் அதிகமாக தருவாங்க டைமிங்க்கு, அதனால பெட்டராக இருக்கும். சப்போஸ் 10 பேக்கேஜ் 12 பேக்கேஜ்னா கண்டிப்பாக எடுத்து வரலாம் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் வந்து இது கேட்டிருக்காரு, கமெண்ட் கேட்டிருக்காரு இன்னொரு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிருந்து அந்த கமெண்ட் என்னென்னு படிச்சிடலாம் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஃபேமிலிஸ், ஒரு செகண்டுங்க. 2019 எட்டியாஸ் வண்டி என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்டிருக்காரு. எட்டியாஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி தான். ஆனால் சில இடத்துல எப்படி சொல்றதுன்னா அது கரெக்டாக கோல்டாக வரைக்கும் நமக்கு கிடைச்சா பெட்டருங்க. ஏன்னா புதுசாக எல்லாமே கோல்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டுக்கு எப்படி ரேட் கம்மியாகும், அதுமாதிரி நம்ம இந்த கோல்டுக்கு ரேட் கம்மியாகுங்க. அந்த மாதிரி தான் சில பேர் நல்லா அடிச்சிருப்பாங்க. சில பேர் வாங்கின கோல்டு அப்படியே பீரோட விதமாக வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி தாங்க. சில பேர் வாங்கி ஐடி கம்பெனியோட ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க சின்ன இந்த பேங்க் யூஸ் இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஓனர் டிராவல்ஸ் வச்சு சும்மா பக்கத்தில் இந்த மாதிரி போய்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வண்டி கிடைச்சா எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வண்டி கிடைச்சா பெட்டராக இருக்கும். ஆனால் அதிகமாக டீ போர்டு வண்டி எடுக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இயர்லி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 50 இல்லை 60 இத்தனை 1000 வந்து 60,000 கம்பல்சரி டச் பண்ணுறோம். அப்படின்னா 50,000 டச் பண்ணிடுறாங்க. அப்போ 50,000 டச் பண்ண பட்சத்தில் 2019 வண்டிங்களா, 2020, 2021, 2022, 2023 4 வருஷத்துக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் கம்பல்சரி ஓட்டுருங்க. 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சா இன்னும் ஒரு 50,000 கிலோமீட்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் மாத்திர மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் வருங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு அதிகமாக வைக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகிடுச்சு, டீசல் எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. இன்னும் 8 தனி ரேட் அதிகமாகிடுச்சுங்க. அதனால நீங்கள் வண்டிக்கு போகிற பட்சத்தில் செலவு அதிகமாக வைக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறேன்னா, பழைய வண்டிக்கு போகாதீங்க. ஏன் பழைய வண்டி போகுது பார்த்தீங்கன்னா, பழைய வண்டி எடுத்தீங்கன்னா செலவு கம்பல்சரி செலவு இல்லாமல் பழைய வண்டி ஓட்ட முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டியாக போயிட்டீங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுற காசை நீங்கள் கூட கொஞ்சம் காசை போட்டு டியூவாக கட்டு போயிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா பற்றி நம்மளோட அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வண்டி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எடுத்துருக்காங்க. அதுவும் அது மாதிரி அட்வான்ஸ் செகண்ட்ஸ் எடுத்து நிறைய நஷ்டமாட்டு அவனுக்கு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் நம்ம அண்ணன் 3 வண்டி எடுத்திருந்தாரு. 3 வண்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டயர் மாற்றணும், அது இதுன்னு சின்ன செலவு வந்துட்டு டயரோட பரவாயில்லைங்க. நிறைய செலவு வச்சுட்டே இருங்க, சின்ன செலவு வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஒரு புது வண்டி வாங்கினீங்கன்னா டீ போர்டு பொறுத்தவரைங்க எந்த வண்டி வேணாலும் சரி, டீ போர்டு பொறுத்தவரைக்கும் ஒரு 4 வருஷங்க. 4 வருஷம் நீங்கள் எப்படின்னா அடிச்சிக்கலாங்க. அடிச்சுட்டு 4 வருஷம் வச்சு எதுவுமே கன்சல்டிங்க தெரிஞ்சவங்க. அதாவது நான் இந்த டிராவல்ஸ் பற்றி நல்லா ஊறி இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல்ஸில் நல்லா ஊறன்ற யாராக இருந்தாலும் கரெக்டாக 4 வருஷம் தாங்க எடுப்பாங்க. ஒரு டிரைவரை போடுவாங்க, 4 வருஷம் அடிப்பாங்க. அடிச்சு 4 வருஷம் வச்சு கொடுத்துருவாங்க. வண்டியோட வேல்யூ 5 வருஷம் தாங்க, 15 வருஷம். அதுவும் அந்த வேல்யூ வேறு. 5 வருஷம் செலவு கரெக்டான செலவு வரும். அது 5 வருஷத்துக்கு மேலே அது எப்படி செலவு வைக்கும் அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி செலவு வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எல்லாருமே 4 வருஷம் வரைக்கும் அடிப்பாங்க. 4 வருஷம் சம்பாதிச்சு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த காரணத்து மாதிரி இதில் கொடுத்துருவாங்க, கன்சல்டிங் கொடுத்துருவாங்க. கன்சல்டிங் கொடுத்து அந்த கன்சல்டிங் என்ன பண்ணுவாங்க, அவங்க லைட்டாக திங்கரிங் வேலை பார்த்து அது லைட்டாக இது கொடுத்து அந்த மேக்கப் செட் லைட்டாக பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம தெரியாதவங்க யாராவது போனாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தாங்க நிறைய விஷயம். அதனால கொஞ்சம் செகண்ட் சண்டிக்கு போகாதீங்க. அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. செகண்ட் சண்டி போகாதீங்க ஃபேமிலிஸ். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஃபேமிலிஸ், செகண்ட் சண்டி போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்தா வித்தியாசம் எடுப்பேன் அப்படின்னு ஒரு சில வண்டி ஃபேவரட் வண்டி இருக்கும். எனக்கு இந்த வண்டி மேலே ரொம்ப ஃபேவரட், ரொம்ப லவ் அப்படின்ற சில இது இருக்கும். நமக்கு எப்படி எட்டியாஸ் மாதிரியோ அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓல்டு டிசைர் இருக்கலாம், 2019 அந்த டீசல் மாடல் இருக்கலாம், அந்த டிசைர் என்னோட ஃப்ரெண்ட் அந்த லவ், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு லவ் இருக்கலாம். அந்த மாதிரி சில டவேரா, சில பேர் இனோவா, இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கலாம். அந்த மாதிரி லவ் வந்து திகிரிமா இறங்கிடுங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா லவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க. வண்டி செலவு வச்சா அந்த கஷ்டமும் தெரியாது, டிரைவ் பண்ணுற கஷ்டமும் தெரியாதுங்க. அதனால பிடிச்ச வண்டி எடுங்க, தப்பே இல்லை. ஆனால் செகண்ட் ஸ்டாண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துருங்க ஃபேமிலிஸ். உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு நல்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போயிட்டு
செக் பண்ணி எடுத்து வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சல்ட் அமௌண்ட் கட்டி திருப்பி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து அப்புறமா வந்து பேமெண்ட் கட்டி எடுங்க ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேமிலி கமெண்ட் பண்ணியிருக்காரு, அது என்ன செக் பண்ணி பார்த்தலாம் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கேப் டெலகிராம் குரூப் சொல்லுங்கள் ப்ரோ. அது கேப் டெலகிராம் குரூப் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருக்காரு. டெலகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்னையில் மெயின் டெலகிராம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாரா சிட்டி ரைடுங்க, 2 ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் 2 ரெண்டாவது கேட்டகரியில் வந்துடும். மூணாவது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க, ஸ்மார்ட் சிட்டி, சென்னை சிட்டி, இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய இருக்குங்க. எல்லாத்தையும் டியூட்டி வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மெம்பர்ஸ் இருக்காங்க, 10,000 மெம்பர்ஸ் சம்திங் இருக்காங்க. அதனால டியூட்டி நிறைய வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா குரூப்லையும் இருங்க, எந்த குரூப் தனியாக இந்த குரூப்னு இருக்காது, எல்லா குரூப்ல இருந்து எடுத்து பயன்பெறுங்க. அதே எல்லா குரூப் டியூட்டி போட்டு பயன்பெறுங்க. ஏன்னா நம்ம ஒரு குரூப்ல டியூட்டி இருக்குன்னா அந்த குரூப்ல உங்களுக்கு வர டியூட்டியை போட்டு பயன்பெறுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டெலகிராம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேஃபான இதுங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய சில குரூப் அது மாதிரி இருக்கு, டிரைவருக்கான முன்னுரிமை கொடுக்காம மிச்சப்படி நிறைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு டெலகிராம் குரூப் தேவைப்படுறது பட்சத்தில் கண்டிப்பாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பரே சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, நம்பர் சொல்கிறேன் பண்ணிங்க. ஆனால் பட் வந்து டிரைவிங் இருக்கும்போது கால் வருது, எடுத்து நம்மளால் பேச முடியும். எனக்கு பற்றி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நம்மளால் பேசணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் பட் டிரைவிங்கில் இருக்கும்போது 2 மினிட்ஸில் பேசிட்டு இருக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சப்போஸ் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைட் 10 to 11 இந்த டைமில் கால் பண்ணுங்கள், 12 இந்த டைம் கால் பண்ணுங்கள். மெசேஜ் எப்போ வேணால் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது டக்குனு அந்த மெசேஜ் என்னால் முடிஞ்ச ரிப்ளை கொடுத்துட முடியுங்க. ஆனால் வந்து கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய டவுட் இருக்கும் நமக்கு. அந்த நிறைய டவுட் கேட்கும்போது நிறைய நம்மளும் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். சின்னதாக சொல்லி புரியாதுங்க. எந்த விஷயமே சின்னதாக சொன்னால் புரியாது. எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொன்ன மட்டும் தான் யாராவது புரியும். அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லும்போது ரொம்ப டைம் அதிகமாகும். அதுமாதிரி என்னால் முடியலைங்க டைப் பண்ணும்போது. அதனால தான் என் கஸ்டமர் கூட இருக்காங்க, அதனால பேச முடியல. சப்போஸ் நீங்கள் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா 10 to 10, 11, 12 நைட்டு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நான் ஃப்ரீயாக ஃபேமிலிஸ் இருப்பேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் தான் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால பிரச்சனை ஃபேமிலிஸ், அந்த டைம் கால் பண்ணுங்க ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், உங்களுக்கு டெலகிராம் லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் லிங்க் வேணும், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லை மெசேஜ் போடுங்க, எந்த மாதிரினா போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட டெலகிராம் குரூப் கண்டிப்பாக அனுப்புறேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் ஒன்வே குரூப் கேட்டீங்க. என்கிட்ட இப்போது கொஞ்சம் ஒன்வே குரூப் இருக்குங்க. அந்த ஒன்வே குரூப்பும் தர யூஸ் பண்ணிங்க. எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஃபேமிலிஸ், தப்பாக நினைச்சாதீங்க. ஊருக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணிங்க. மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்வே இறங்கி ஓட்டலாம் அப்படின்னு மட்டும் யாரும் மனசில் நினைக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க. நம்ம வண்டிக்கும் கையில் ஒரு பண்ணிக்காது, வீட்டுக்கு ஒரு பண்ணிக்காது, நமக்கு எதுக்குமே நிற்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னா சும்மா சுத்தின மாதிரி ஆகிடும். அதனால வந்து தப்பாக நினைச்சாதீங்க. அப்படி சொல்லிட்டு சில ஒன்வே ஓட்டுற நம்பர் பார்த்துட்டு இருப்பீங்க, தப்பாக நினைச்சு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்வே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்காதனால கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஒன்வேன்றது பற்றி ஒன்வேனா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. ஏன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. சம்பாதிக்கணும் இறங்கிட்ட பிறகு எல்லாத்துலையும் சம்பாதிக்கிற தப்பே இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஓட்டுங்க. ஊருக்கு போகிறோம் எம்டியாக போகிறது பதில் இந்த மாதிரி எடுத்து பயன்பெறும் ஃபேமிலிஸ். எங்கிட்ட கொஞ்சம் லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்குள்ள லிங்க் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி லிங்க் கிடைக்கும் போது எடுத்துங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பெய்ட் குரூப் இருந்துச்சுன்னா, சப்போஸ் அதில் ஏதாவது பெய்ட் குரூப் இருந்துச்சுன்னா பெய்டு யாரும் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப்பில் பெய்ட் பண்ணி ஆட் ஆகாதீங்க. குரூப்பில் மட்டும் பெய்ட் பண்ணி ஆட் ஆகாதுங்க. இது மாதிரி நம்ம ஒரு நண்பர் ஏமாத்திருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா லிங்க் அமைச்சில ஒரு லிங்க் பெய்ட் லிங்க் இருந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிருக்காரு. பார்த்தீங்கன்னா உள்ள லிங்க்ல ஆட் பண்ண காணும் 500 ரூபா மட்டும் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் நண்பர் நம்ம கால் பண்ண ரீசெண்டாக. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஜரி நடக்குது, அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு யாருக்கும் பேமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ, ஃப்ரீ குரூப் வந்து ஆடாங்க, பெய்ட் குரூப் எதுவுமே ஆடாதீங்க அப்படி சொல்லியாச்சு. அதுவே பெய்ட் குரூப் ஏதாவது உங்களுக்கு ஒரு நண்பர் ஏதாவது ரெஃபர் பண்ணால் மட்டும் ஆடாங்க. மிச்சப்படி வெளியே யாராவது சொல்கிறாங்க குரூப்பில் வருது ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சம் ஆடாதீங்க. உங்களுடைய ஓட்டுநருக்கு முன்னாடி நல்ல ஓட்டுநர் நல்ல டியூட்டி நிறைய வருதுன்ற பட்சம் உங்களுக்கு நல்லா 100% தெரிஞ்சுச்சுன்னா வேணும்னா நீங்கள் அதிகமாக போவீங்க அப்படின்னு ஊருக்கு உங்கள் ஊர் அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அதுக்கும் தனியாக குரூப் கம்பல்சரி இருக்குங்க. அதை கேட்டு அந்த மாதிரி குரூப்பில் ஆட் ஆகிடுங்க. அந்த மாதிரி குரூப்னா உங்கள் ஊருக்கு போக வர அதுக்கு பெட்டராக இருக்கும் ஃபேமிலிஸ். மிச்சப்படி பெய்ட் குரூப் ஆட் ஆகாதீங்க. அது வேஸ்ட் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரவுண்ட் ட்ரிப் தாங்க எடுப்போம். ஓலா வந்து ஒன்னே போக மாட்டோம். ஒன்னே போனால் வந்து ரிட்டன் ட்ரிப் கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஊபர் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி ஒன்னே குரூப்ல எடுத்துகிட்டு வரலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது நைட்டு ஃபுல்லாக கண்ணு பார்த்துட்டு காலைல வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம என்னதான் நம்ம நைட் டிரைவ் பண்ணிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோனை நைட்டில் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் நைட்டில் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும் அனுபவம். நம்ம நைட்டில் வண்டி ஓடுறது அந்த ஃபோனை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இந்த இதை பார்த்துருப்போம், நைட் லைட்டும் பார்த்துருப்போம். ரெண்டும் மிக்ஸ் ஆகி தலைவலி வர ஆரம்பிச்சிடும், கண்ணு சுற்றி கருவி வர ஆரம்பிச்சிடும், கண் எரிச்சல் கூட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் வண்டி ஓட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணிங்க. பிரைட்னஸ் கம்மியாக யூஸ் பண்ணுங்க ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி டியூட்டி தான் ஃபேமிலிஸ் போயிட்டு இருந்தோம். என்ன வாட்டி சிறுவாபுரி டியூட்டி போயிட்டு வந்து அப்புறம் நம்ம டியூட்டி ஓட்டணும் யோசிச்சிருப்பீங்க எல்லாரும். ஆமாங்க, அதை பற்றி நம்ம இன்னைக்கு லீவ் விட்டோங்க. இன்னைக்கு லீவ் விட்டு சரி ரெஸ்ட் எடுத்துச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பிக்கப் பண்ணி மயிலாப்பூர்லேருந்து ஒரு 7 பேக்கேஜ் எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு மாஸ் பண்ணிடலாம் ஃபேமிலிஸ். ஏன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்த வருஷம் ஆமாங்க நியூ வந்துச்சு, அடுத்த வருஷமே போக போகிறாங்க. இந்த மாதத்துக்கு எண்டாக போகுது இந்த வருஷமும். அடுத்த வருஷம் வந்து இன்னும் மாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம தான் ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.